பேசுகிற மூவி தமிழ் சோனிக்கு இந்த வீடியோல ஷாருக் கானோட கிங் படத்துக்கான அப்படி தான் பார்க்க போறோம். 2023 வந்து பாத்தீங்கன்னா ஷாருக் கான் நடிச்சு 3 திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கும். பத்தான், ஜவான், டங்கி அப்படி சொல்லிட்டு இந்த 3 திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கும். இந்த 3 திரைப்படங்கள டங்கி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 400ல இருந்து 500 கோடி கலெக்ஷன் பண்ணிருக்கும். பட் நான் பத்தான் ஆகட்டும் இல்ல ஜவான் ஆகட்டும் இந்த 2 திரைப்படங்களுமே 1000 கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்ணிருக்கும். முக்கியமா ஜவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் தெரியும், நம்ம தமிழ் டைரக்டர் அக்லி டைரக்டர் வந்து பண்ணிருப்பாரு. அவர் டைரக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ஹிந்தி திரைப்படம் 1000 கோடி கலெக்ஷன் பண்ணிருக்கும். அது நம்ம ஷாருக் கான் திரைப்படம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2024லையும் சரி இந்த வருஷமும் சரி அவருடைய எந்த ஒரு படமே ரிலீஸ் ஆகல. ஸோ ஃபைனலாக இன்னைக்கு அவரோட போட்டஸ்டா அவருடைய அடுத்த படம் டங்கிக்கு அப்புறம் அவரோட அடுத்த படமான கிங் படத்துக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை டீம் கொடுக்கணும்னு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஒரு படத்துக்கான டைட்டில் கிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பட் இன்னைக்கு குட்டி கிளிம்ஸோட இந்த ஒரு படத்துக்கான டைட்டில் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு படத்துக்கான மியூசிக் டைரக்டர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அனிருத் தான் இந்த ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணவும் செய்றாரு. ஜவானுக்கு அப்புறமா மறைவுமே இந்த ஒரு படத்தில் ஷாருக் கானுக்கு நம்ம அனிருத் மியூசிக் பண்ணவும் செய்றாரு. இப்போ ரிலீஸ் பண்ணிருக்கிற டைட்டில் ரிவீல் கிளிம்ஸ் வீடியோலேருந்து பார்த்தீங்கன்னா அனிருத்கான மியூசிக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கவும் செய்யுது. அனிருத்தோட மியூசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் செஞ்சு. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அரசன் படத்துக்கான பிஜிஎம் பெருசாக எனக்கு வந்து பிடிக்கவும் செய்யல. அண்ட் இந்த வருஷம் அனிருத்தோடைய சாங்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஆவரேஜ் தான் இருக்கும்னு செஞ்சு. என்னதான் கூலி ஆல்பம் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் கூட நாளாக பெருசாக சொல்கிற மாதிரி அந்த ஒரு படத்துக்கான இந்த வருஷம் அனிருத்கான சாங்ஸ் பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை. பட் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ரிலீஸ் பண்ண டிசி படத்துக்கான அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோஸில் இருந்த பிஜிஎம் ஆகட்டும், இப்போ இந்த ஒரு கிங் படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் இருந்த பிஜிஎம் ஆகட்டும், இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு செய்யுது. டிசிக்கான பிஜிஎம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ கிங் படத்துக்கான பிஜிஎம் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு. இந்த 2 சாங்குமே இங்கிலீஷ் ட்ராக்ஸ் தான். முக்கியமாக இந்த 2 சாங்ஸ்க்கான லிரிக்ஸுமே யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹர்சன் பெக் தான். அது யார் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது. பட் சாங்காக ரிலீக்ஸாக கேட்க ரொம்ப சூப்பராக இருக்கும்னு செய்யுது. டிசி ஆகட்டும் இப்போ இந்த ஒரு கிங் படத்துக்கான டைட்டில் ரிவீல் வீடியோமே ரொம்ப சூப்பராக இருக்கும் செய்யுது. ஸோ இந்த ஒரு கிங் படத்தை யார் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பத்தான் படம் எடுத்த அந்த ஒரு டேரக்டர் தான் இந்த ஒரு படத்தையும் எடுக்கவும் செய்றாரு. ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படத்துக்கான கிங் படத்துக்கான ஷாருக் கான் லுக் ரொம்ப சூப்பராக இருக்கவும் செய்யுது. ரொம்ப வந்து இந்த ஒரு கிளிம்ஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ட்ரெண்டாக இருந்திருக்கு இல்லையா, ஃபுல் அண்ட் ஃபுல் ரத்தம் தெரிக்கிற மாதிரி ஃபைட் சீன்ஸ்லாம் ஆச்சு. ஸோ அந்த ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு விஷயத்து தான் இந்த ஒரு கிளிம்ஸ் வீடியோமே இருக்கவும் செய்யுது. ஸோ படத்துலையும் கண்டிப்பாக பிளட்டாக ரொம்ப அதிகமாக வந்திருக்கும் போல், ஆக்ஷன் அண்ட் பிளட் சீன்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் போல். ஸோ லுக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஷாருக் கான் லுக் ரொம்ப சூப்பராக இருக்கவும் செய்யுது. சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கோட ஷாருக் கான் இருக்கவும் செய்றாரு. இந்த ஒரு லுக்கை ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஜவானில் இருக்கிற விக்ரம் ரத்தோர் கேரக்டர் ஞாபகம் வந்து படுத்துச்சு. அண்ட் அதே மாதிரி நம்ம சிவகார்த்திகனுடைய காக்கி சட்டை திரைப்படம் வந்து இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஒரு படத்துக்கான வில்லனோட லுக் எனக்கு லைட்டாக ஞாபகம் வந்துச்சு. எனக்கு மட்டும் ஞாபகம் வந்து வரல, ட்விட்டர்லையுமே நிறைய பேர் வந்து போட்டிருந்தாங்க. சரி, ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் வந்து இருக்கட்டும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஷாட்டில் நம்ம ஷாருக் கான் ட்ரெஸ்ஸிங் வந்து பார்க்கும்போது F1 அந்த ஒரு கார் ரேஸ் படம் வந்து இருக்கும் இல்லையா, ஸோ அதில் வந்து ஹீரோ கேரக்டர் அந்த சானிக் கேரக்டர் வந்து அந்த ஒரு இதுக்கு என்ட்ரி கொடுக்கும்போது இதே ட்ரெஸ் கோடில் தான் இருக்கும் சார். ஸோ அதுவும் ஞாபகம் வந்து வந்துச்சு. ஸோ ஓவராலாக டைட்டில் ரிவீல் கிளிம்ஸ் வீடியோ பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு. உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ பிடிச்சிச்சா இல்லையா, உங்களுடைய ஒப்பீனியன் மறக்காம கீழே கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள்.